தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். தமிழக வெற்றிக் கழகம் ஓபிஎஸ் புதிய கூட்டணி வெளியான பரபரப்பு தகவல். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் உடைய நிலைமை என்பது அதில் பாதாளத்தில் தான் இருக்கிறார். அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அதாவது அதிமுகவிலே முக்கிய தலைவராக முக்கிய முகமாக அறியப்பட்ட ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? பாஜக கூட்டணியிலே இணைய போகிறாரா? திமுகவின் பக்கம் சாய போகிறாரா? அல்லது தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறாரா? அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட தகவல் என்பது தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருந்தது. நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவின் பக்கம் போவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. திமுகவின் பக்கம் சாய்ந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து திமுகவுடைய எதிர்ப்பு நிலைமையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல பாஜக கூட்டணியில் இணைவதும் சாத்தியமற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தைத்தான் ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதன் காரணமாக விஜயும் அதற்கு ஒப்புதல் என்பது கொடுத்து விட்டார். செங்கோட்டையின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு ஓபிஎஸ் கண்டிப்பாக உள்ளே அதிமுக கூட்டணியில் அவருக்கு இடமில்லை என்றாலும் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியிலே ஓபிஎஸ்க்கு இடம் என்பது இருக்கிறது என விஜய் அவர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் தற்போது நிலவி வரும் சூழலில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிய வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதா என்ற எதிர்பார்ப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த ஓபிஎஸ் இது குறித்து நேரடியான கேள்விக்கு ஆமாம் என்றோ இல்லை என்றோ பதிலளிக்காமல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சுகசமாக பதிலளித்தது பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் நிச்சயம் இணைவார் என்று கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளரான கவிதா ராஜேந்திரன் கூறுகையிலே ஓபிஎஸ் நிரந்தரமான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறார். நிச்சயம் அவரும் தளபதியோடு வந்து சேர்ந்து விடுவார் என்ற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. சில நிர்பந்தங்கள் காரணமாக அங்கே இருக்கிறார். இல்லை என்றால் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்திருப்பார் என்று அவர் தெரிவித்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு சில பிரச்சனையின் காரணமாக அவர் தமிழக வெற்றி கழகத்திலே இணையாமல் இருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் என்ன பிரச்சனை, பாஜக பேச்சுவார்த்தை முடித்துக் கொள்ளும், அதிமுக கூட்டணியிலே இணைந்து கொள்ளலாம் என பாஜக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் கொஞ்சம் காலதாமதம் செய்து கொண்டிருப்பதாகவும், இல்லை என்றால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்திருப்பார் அல்லது அந்த கட்சியிலே அவர் தன்னை இணைத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என நமது ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறார். தை மாதம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு 2-3 தினங்கள் தான் இருக்கிறது. அந்த 2-3 தினங்களுக்குள் ஓபிஎஸ் கூட்டணியை அறிவிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.